என்கிட்ட இருக்கிற இந்த உலர் திராட்சையை எடுத்து இந்த ஜார்ல போடுறேன். என்ன நடக்குன்னு பாருங்க. How it's possible? எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ஒண்ணு மிதக்கும் இல்லைன்னா மூழ்கும். இது அப்படி நீர்மூழ்கி மாதிரி மேலையும் கீழையும் போயிட்டு வருது. இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் படி அந்த லிக்விடை விட டென்சிட்டி கம்மியா இருக்கிற பொருள் மிதக்கும், டென்சிட்டி அதிகமா இருக்கிற பொருள் மூழ்கும். பட் இங்க ரெண்டுமே நடக்குது. இட் மீன்ஸ் அந்த பொருளோட டென்சிட்டி வேரி ஆகுதுன்னு அர்த்தம். அதோட டென்சிட்டி வேரி ஆகுறதுக்கு காரணம் உள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த ஜார்ல நான் தண்ணி கூட வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். வினிகரும் பேக்கிங் சோடாவும் ரியாக்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதனாலதான் இந்த தண்ணிக்குள்ளாடி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகுற அந்த பபிள்ஸ் இந்த திராட்சையோட ரஃப் சர்ஃபேஸ்ல அட்டாச் ஆகுது. அப்படி அந்த பபிள்ஸ் இந்த திராட்சையில அட்டாச் ஆகும்போது இந்த திராட்சையோட டென்சிட்டி கம்மியாகுது. கம்மியானதும் அது லிஃப்ட் ஆகுது, மிதக்குது. அதே மாதிரி மேல போனதும் அந்த பபிள்ஸ் உடையுது, டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, திரும்ப அது மூழ்குது. இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடா நடக்கிறதுனால அது மேலையும் கீழையும் போய் வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Be in touch with No Bounds.